சார், ம் எங்க ஊர் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. நீங்க ரொம்ப தொலைவிலேருந்து வந்திருக்கீங்க. ம்ஹும். உங்களுக்கு இந்த ஊர் செட் ஆகுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல சார்? எனக்கு ஆரம்பத்தில் அந்த ஊரே பிடிக்கல. அங்கே ஒரே க்ரௌடு, புகை, பொல்யூஷன் இருக்கிற இடத்த விட இல்லாத இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். எங்க ஊருக்கு வந்தவங்கெல்லாம் யாரும் திரும்ப போனதே இல்ல சார். என்ன சொன்னீங்க? அதாவது இந்த இயற்கையான அழகை பார்த்துக்கிட்டே அவங்களுக்கு பிடிச்சு போய் இங்கேயே இருந்துடுறாங்க சார். அதுக்காக தான் ஓ, சொன்னேன். ஹலோ பூபதி, சொல்லுங்க சார். இங்கே அக்கம் பக்கத்தில் எத்தனை பிரிட்ஜ் இருக்கு? இங்க இருந்து 10 கிலோமீட்டர் ரேடியேஷன்ல 4 பிரிட்ஜ் இருக்கும் சார். ஓ. அதுல இந்த பிரிட்ஜ் தான் ரொம்ப பழசு. ம். இந்த பிரிட்ஜ் மேல நிறைய வண்டிகள் போயிட்டு வருது சார். ம். ஆனா சில பேர் யோசிக்கிறது என்னன்னா, இந்த பாலம் இப்ப விரிசல் விட்டுருக்கிறதுனால இதுல போயிட்டு வர்றதுக்கு மக்கள் கொஞ்சம் பயப்படுறாங்க சார். சார் வாங்க சார். வணக்கம் பாஸ். குட் மார்னிங் சதீஷ். பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சா? சார் சார் நம்ம நினச்சது சரியாக போச்சு. இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு குவாரி இருக்குது. அந்த குவாரியால் தான் இந்த பாலத்துக்கு பிரச்சனையே. அந்த குவாரி ஓனர் பேர் முஸ்தஃபா. அவர் இல்லீகலாக இந்த குவாரியை நடத்திட்டு இருக்காரு. ம். நம்ம கவர்மெண்ட் 20% வரைக்கும் டைனமைட் யூஸ் பண்ணிக்கலாம்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 80%. ஸோ இதனால் இந்த பாலம் முதல் கொண்டு இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா வீடுகளும் விரிசல் விட்டுருக்கு சார். அது சரி, இங்கே இவ்வளோ இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. ஊர் மக்கள் யாரும் கேட்க மாட்டாங்களா? அதை விடுங்க, இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் சும்மா இருக்காங்களா? சார் அது வந்து என்னன்னா, இந்த குவாரி ஓனருக்கு இங்க இருக்கிற மக்களை தவிர நிறைய பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கு சார். அது மட்டும் இல்லாமல் இந்த குவாரியை நிப்பாட்ட சொல்லி பல வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஜனங்க வந்தாங்க சார். ஆனால் அவங்க யாரும் உயிரோடவே இல்லை. அதனால தான் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் குவாரி ஓனரை பற்றி பேசுறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க சார். சதீஷ், நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க. சார். இங்கே நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி உடனே டிசிக்கு அனுப்பி வச்சிருங்க. ஓகே சார். இந்த விஷயத்தை பற்றி அவங்க கிட்ட தெளிவாக சொல்லுங்க. ஓகே. அவங்க அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரி. ஓகே ஓகே சார். போலாமா? போலாம் சார். ஓகே சார், வாங்க போகலாம். பார்த்து சதீஷ் ஜாக்கிரதை சார். இங்கே பொறுமையா. ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னு ஒரு போர்டை வைங்க உடனே. மறக்காம பண்ணிடுங்க. ஓகே சரி சார். ம். ஆ ஹலோ, சொல்லு நித்யா. சார் 20 நாள் ஆச்சு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி. வேலைன்னு பொண்டாட்டிய மறந்துட்டீங்களா? ஒரு அழகான பூவை யாராவது மறப்பாங்களா? ம், இந்த டயலாகுக்குலாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. கொஞ்சம் வேலையில் ப்ரெஷர்மா. ம், இன்னைக்கு நான் அங்க வரேன்றது ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? ஓ ஆமால, மறந்தே போயிட்டமா. கிளம்பிட்டியா? ஆ, ஆன் தி வே. சரி, நீ இங்கே ரீச் பண்ண உடனே கால் பண்ணு. நீங்கள் என்ட்ரி ஆன உடனே ரைட் சைடில் ஒரு ஆர்ச் இருக்கும். நீ அங்கே வந்த உடனே எனக்கு கால் பண்ணு, போதும். நானே வந்துடுறேன். ஓகே. ஓகே, ம், டேக் கேர். ஹாவ் அ சேஃப் ஜர்னி. thank you. Bye. பாய். ஜேர்னிலாம் எப்படி இருந்துச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ம், சூப்பரா இருந்தது. இங்க இருந்து இன்னும் வீட்டுக்கு எவ்வளவு தூரம் போகணும்? 10 கிலோமீட்டர்ஸ். ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். ம், ஓகே. ம், வா. பாத்து. சார், ம். பையன் பார்க்கறதுக்கு அப்படியே உங்களை மாதிரியே இருக்கான் சார். சந்துரு எங்கள் பையன் இல்லை, நித்யாவோட அக்கா பையன். நித்யாவோட அக்காவும் மாமாவும் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனதுக்கப்புறம் சந்துரு எங்கள் கூட தான் இருக்கான்.
அப்பா. மேடம் ஒரு நிமிஷம். பேக் ரொம்ப வெயிட்டா இருக்குது. இதுக்குள்ள தங்கம் வெள்ளி ஏதாவது இருக்குதா என்ன? அவர் கொஞ்சம் அப்படிதான். மேடம் நான் சும்மா விளையாட்டு கேட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இருக்கட்டும். விஜய், என்னது இதெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு? எதுவுமே எடுத்து வைக்காம இருக்கு. ஐயோ இல்லைம்மா, எனக்கு டைமே இல்லை. இன்ஸ்பெக்ஷன் அது இதுன்னு நிறைய வேலை இருந்துச்சு. பரவாயில்ல, இப்போ தான் நீ வந்துட்டல்ல, எது எது இங்கே வைக்கணும்னு சொல்லு, வச்சிடலாம். என்ன சரிதானே? கரெக்டு சார். இங்க பாருங்க மேடம், நான் எதுக்காக இங்க இருக்கேன், என்னென்ன பொருளை எங்கெங்க எடுத்து வைக்கணும்னு நீங்க சொல்லுங்க. நான் படபடன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். ஆஹா. என்ன தங்கம், உனக்கு ரிமோட் காரனா ரொம்ப பிடிக்குமா என்ன? அவனுக்கு பேச்சு வராது. ஓகே, நான் மேலே போயிட்டு வரேன். நீங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைங்க. சரி பூபதி, ஆ? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எங்கே வைக்கலாம்? இந்த பக்கம் வைக்கலாம் சார். விஜய், வீடு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்குல்ல? நான் தான் ஏற்பாடு பண்ணேன். ஆ? சரிதானே சார்? இவர் தான் ஏற்பாடு பண்ணார். மேடம், எங்க ஊர்ல தயிர் வடைனா ரொம்ப ஃபேமஸ். நாளைக்கு நான் வரும்போது வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், சாப்பிட்டு பாருங்க மேடம், ரொம்ப நல்லா இருக்கும். என்னையா எப்போ பார்த்தாலும் சாப்பாடு தானா? எனக்கு சாப்பாடு டைம் ஆயிடுச்சு சார், 6 மணி ஆயிடுச்சு. வரேன் சார். பாய் மேடம். பாய். பாய். நான் ஒருத்தி இருக்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன பண்ற, எப்படி இருக்க, இந்த மாதிரிலாம் கேட்கறத விட்டுட்டு வேலையில மட்டுமே ஃபோக்கஸா இருக்க. சரிங்க மேடம். சொல்லுடி செல்லக்குட்டி. புது இடம், புது என்விரான்மெண்ட். உனக்கு என்ன தோணுது? இட்ஸ் நைஸ். அந்த ஊர்ல இருந்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஃபீல் வெரி பாசிட்டிவ். நைஸ். ஆக்சுவலி கவர்மெண்ட் நமக்கு ஒரு குவார்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு உனக்காகவே ஸ்பெஷலாக இந்த வாடகை வீட்டை பிடிச்சேன். I love you. Love you too.
விஜய் விடு, நீ இன்னும் குளிக்கவே இல்லைல்ல, என்ன தொடாத. அதெல்லாம் அப்புறம் குளிச்சுக்கலாம். விடு விஜய், போ போய் முதல்ல குளிச்சிட்டு வா. ம். சாப்பிட என்ன பண்ண? இட்லி, உன்னோட ஃபேவரட். ஓகே, நீ தான் வந்து பரிமாறணும். சரி, போ போ போ. ஓகே அப்படியே பையனையும் குளிக்க வச்சிரு. ஓகே மேடம். ஹாய் சின்ன பையா. ஓ, அம்மா இட்லி சமைச்சிருக்காங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏ ஏ. சட்னி உனக்கு வேண்டாம்ல? மேடம் வணக்கம் மேடம். குட் மார்னிங். சார் இல்லையா? அவரு கிளம்பிட்டு இருக்காரு. விஜய், வந்துட்டேன். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சந்துரு, சட்னியா? சாம்பார் வேணாமா? சார் ம். இட்லி ரொம்ப நல்லா இருக்கு சார். ம். இதுல ஸ்பெஷல் என்னன்னா ம். இந்த இட்லி சந்துருவோடது. மேடம் சாம்பார் ஆ. இதுல கொஞ்சம் ஊத்துங்க. ம். ஹலோ. சார் வணக்கம் சார், சதீஷ் சார். சொல்லுங்க. சார் நம்ம ஒர்க்கர்ஸ் தண்ணியில் இறங்கி வேலை பார்க்கும்போது ஒரு பழைய ட்ரங்க் கிடச்சிருக்கு சார். ட்ரங்க்? சார் சார் இங்கே இருக்கவங்களாம் அதை பற்றி ஏதோ சொல்கிறாங்க சார். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். நான் இப்போ வந்துடுறேன். பூபதி, சார் பிரிட்ஜ் பக்கத்தில் ஊர் மக்கள்லாம் வந்திருக்காங்களாம். ஏதோ ட்ரங்க் கிடச்சிருக்காமா. எமர்ஜென்சி, சீக்கிரம் போல வாங்க. கொஞ்சமா சாப்பிட்டு இல்லைம்மா, போங்க நான் என்னன்னு விஜய். பார்த்துட்டு வந்துடுறேன், அப்புறம் சார், சாப்பிட்டுக்கிறேன். இந்த இட்லி மட்டும் சாப்பிட்டு வந்துடுறேன். எங்க வாங்க. இட்லி இட்லின்ட்டு. விஜய், ஆ நானும் வரவா? எதுக்குமா? விஜய் ப்ளீஸ், ட்ரங்க்குள்ள என்ன இருக்கு நானும் பார்க்கறேனே. வீட்ல இருக்கிறதுக்கு கடுப்பா இருக்கு. ப்ளீஸ், எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு. வரட்டுமா? ம். சார் வரட்டும் சார். சரி வா, சரி, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருமா. ஓகே. வாங்க. ஓகே. சந்துரு தூங்கிட்டானா? ஆ சரி, கூடவே வா, எதுவும் பேசாத, டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். சரி விஜய். ஆமா, பிரிட்ஜுக்கு பக்கத்துல தான்டா. என்னாச்சு? பெட்டிக்குள்ள எலும்பு கூட என்ன இருக்குன்னு சரி, ஓப்பன் பண்ணு. அதானே என்னவா இருக்கும்? ஆறு புதல் வச்சிருப்பானே. ஏன்பா கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருக்கீங்களா? வந்து உடைங்க. சார் இதுக்குள்ள என்ன இருக்கும்? உதயல். ஆ, புதையலா சார்? கிடைச்சா என்ன பண்ணலாம் சார்? என்ன சொன்னீங்க? அதான் சார், கிடைச்சா என்ன பண்ணலாம்னு கேட்டேன். 2 பேரும் பிரிச்சுக்கலாம் என்ன? சூப்பர் சார். யோ கம்முன்னு இருங்க. அதை கொடுங்க. என்ன இது? விஜய், எலும்பு கூட இருக்கு. சந்திரகுப்பா. அந்த எலும்பு கூட மாதிரி இருக்குப்பா. ஆமாப்பா. புரியலையே தெரியலையே. குழந்தையோட எலும்பு கூட மாதிரி இருக்கு. என்ன இருக்கு? என்ன சார், புதையல் கிடைக்குன்னு சொன்னீங்க, உள்ள பார்த்தா எலும்பு கூட தான் இருக்குது. சார், இது ராட்சச குழந்தை எலும்பு சார். திறந்து தப்பு பண்ணிட்டீங்களே சார். சார், ஜனங்க ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. நமக்கு எதுக்கு சார் தேவையில்லாத வேலைலாம்? பொட்டியை தூக்கி மறுபடியும் தண்ணியிலே போட்டுடலாம் சார். யோ, அங்க போட்டா மறுபடியும் நம்மகிட்ட தான் வரும். இது வேற.
என்னது இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு? வாங்க சார். ஹலோ இன்ஸ்பெக்டர். வணக்கம். நான் விஜய், சைட் இன்ஜினியர். நரசிம்மா. ம். என்னது பொட்டியில் எலும்பு கூடு இருக்கு? சார் அது வேலை பார்க்கும்போது கிடச்சிது. அது தண்ணிக்குள்ளே ஒர்க் பண்ணும்போது கிடச்சிது சார். மேலே எடுத்து ஓப்பன் பண்ணால் உள்ளே எப்படி இருக்கு? ஜனங்க எல்லாரும் பயந்துட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க சார். விஜய், இந்த எலும்பு எல்லாத்தையும் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு செக் பண்றதுக்காக அனுப்பி வைக்கணும். இது எத்தனை வருஷம் பழசுன்னு அவங்க செக் பண்ணி சொல்லிடுவாங்க. இந்த ஆளுங்களை வச்சு ஜீப்ல ஏத்த சரிங்க சொல்லுங்க. சார். சாரோட ஜீப்பில் கொண்டு போய் வைங்க. 2 பேர் போங்க. எஸ் சார். ஓகே சார். சரி, நான் வரேன் விஜய். ஓகே சார். இங்க யாரும் இருக்க கூடாது. கிளம்புங்க. யோ, தூக்கிட்டு போங்கய்யா. அண்ணா 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 நான் தானா அண்ணா 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 ரங்கப்பட்டியில பிரிட்ஜில் எலும்பு இருக்குண்ணா. என்னடா என்ன எலும்புடா? அதானா நீங்க எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருப்பீங்கல்ல, அங்கதான். டேய் என்னடா இதெல்லாம்? அங்கதானா கிடைச்சது, அங்க தண்ணிக்குள்ள. நீ கிளம்பு கிளம்பு. Yeah, yeah.